அது எப்படிங்க ஒருத்தரை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும்? அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுது அப்படின்னா உண்மையுமே இவனை பாருங்க, உண்மையுமே இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல தோணுது. யாரடா கூட்டின்னு வந்துச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நமக்கு ஷோவை பார்க்கும்போது. முக்கியமா இன்னைக்கு ஷோவை பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஸோ இவரில் இந்த லட்சணத்தில் இவர் செலக்டடா யார் இந்த வளர்ந்து கட்டவன். இவர் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னா எதிரில் நிற்கிறவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கறது கிடையாது. பிரியங்காவுக்கும் இவனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, சிம்பிள்ங்க. கான்செப்ட் எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ இது நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன விஷயம் தான், திரும்பியே சொல்கிறேன். அதாவது வந்து விஜய் டிவியும் அங்கே இருக்கிற ஜட்ஜஸோட கருத்துக்கு எதிராக எவன் பேசாமல் இருக்கானோ அவன் செலக்டட். அப்படிதான் 3 மிக்சர்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க விஜய் டிவில இருந்து. அந்த மிக்சர்ல வந்து ஜேசன் ஒன்று, 2வது கரிஷ்மா. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கரிஷ்மாலாம் என்ன பண்ணுச்சு இப்போ இது வரைக்குமே? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50% வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு காமன்மெண்ட் ஷோ, கரெக்டுங்களா? கரிஷ்மா இது வரைக்கும் என்ன சுவாரஸ்யமா பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அது செலக்டடுங்கிறானுங்க. ஜேசன் ஒருத்தருக்கான் பாத்தீங்களா, அதான் சொன்னேன், ஒருத்தரை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கடா அப்படின்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா? அவன் இந்த எபிசோட்ல இல்ல கடந்த 5 நாட்கள்ல என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணான், இவன் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான் தெரியுமா? மோக் பண்ணுவான். பிரியங்காவுக்கும் இவனுக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வருது. அந்த ஆர்குமெண்ட்ல இவன் வந்து ஒரு மாதிரி வந்து கேவலமா அந்த பொண்ணை வந்து ரொம்ப புட் டவுன் பண்ணி அந்த பொண்ணோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கிற வகையில வந்து ஒரு மாதிரி வந்து மோக் பண்றான். 3 ஜட்ஜஸ் உட்காந்து ஏன்னு பல்லக்காடு சிரிச்சுட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் ஒண்ணுமே பேசுறா, நீ வந்து ஆர்கியூ பண்ணு, பட் ஆனா வந்து கொஞ்சமாச்சும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜும் அவனும் பேசல. அங்கதான் அப்படின்னா அங்க ஆர்கியூமெண்ட் போச்சு பாத்தீங்களா? அங்கேயுமே வந்து பிரியங்காவுக்கு இவனுக்கு தான் வந்து ஒரு அந்த கோர்ட்ல வந்து ஆர்கியூமெண்ட் வருது. அந்த இடத்துலயுமே வந்து இவன் மோக் பண்றான் அந்த பொண்ணை, எவனுமே ஒண்ணுமே கேட்கல. இப்ப ஆரியெல்லாம் வந்து தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எங்கேயாச்சும் ஒண்ணுன்னா கொந்தளிச்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஆளு பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு. எனக்கு புரியல, என்னடா பண்றீங்க? ஒரு 2-3 கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்குறானுங்க, தெரியுதுங்களா இல்லையா? உடனே நீங்க கேட்பீங்க, அப்படி கொடுத்திருந்தா இன்னைக்கு எப்படி முனியம்மா வந்து நீ வெளியில போ, நீ வந்து செலக்டட் இல்ல குவாலிஃபையா இருந்த கார்டை புடிங்க ஆன் ஹோல்ட் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுதான் நாடகம். மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று வந்துச்சு, நீங்க கவனிச்சிங்களா? அதாவது வந்து மேனிப்புலேட் பண்ணி நான் இந்த வீட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ணி நான் வந்து இந்த வீட்டில் வந்து சர்வை பண்றேன் அப்படிங்கிறது வந்து நல்ல இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல வந்து பேசுவாங்க. ஆக்சுவலா விஜய் டிவி பொதுமக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை பேர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு தெரியல. அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணா இந்த கண்டஸ்டன்ட் டிசர்வ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வாயில இருந்தே வரணுங்கிறது தான் விஜய் டிவியோட மேனிப்புலேஷன். இத பகுத்தறிவை யூஸ் பண்ணி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறான், அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். இல்ல ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு போறான், வந்து ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவான். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே டன், நம்ம டாபிக் வருவோம். இன்னைக்கு எபிசோட பத்தி தான் நம்ம வந்து பேச வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மோக்கிங், சம்பந்தமே இல்லாத டிசர்வ்டான கண்டஸ்டன்ட்லாம் ஆன் ஹோல்டா. இதுல வந்து ஒரு சில பேர் நல்லா பண்ணவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறானுங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது திறமையின் அடிப்படையில் இவங்க கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. திறமையின் அடிப்படையிலையோ இல்ல இவங்கள பிக் பாஸ் வீட்டுக்கு போட்டா நல்லா இருக்கும்பா, ஒரு கண்டென்ட் கிடைக்கும்பா, இவங்களால வந்து ஷோ வந்து என்கேஜிங் ஆகும் போகும்பா, டிஆர்பி ஏறும்பா அப்படின்னு நினைச்சவனுமே போடல. இவங்களோட தனிப்பட்ட ஒரு ஏதோ ஒண்ணு, ஆனா இவங்க தான் செலக்ட் பண்ண போறேன்டா அப்படிங்கறது வந்து பிளான் பண்ணி செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு. நீ ஆரம்பத்துல இருந்து இப்ப செலக்ட் ஆன அந்த 3 கண்டஸ்டன்ட்டை உனக்கு என்ன ஒரு எப்படி சொல்றது ஃபீட் பண்ணி எப்படி எடுத்து வந்திருக்கானுங்க அப்படிங்கிறத நீங்க உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா புஷ் கொடுத்து அவங்க வந்து நல்லா தெளிவா காமிச்சு அவங்கள டிசர்வ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வைக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுக்குறானுங்க. ரிவ்யூவர்ஸ் வந்து வெளியில உட்காந்து நிறைய பேசுறாங்க. அவங்களாம் வந்து உள்ள வந்து ஆடுறதுக்கு தைரியம் இருக்காது, அவங்களாம் வந்து பேச தைரியம் இருக்காது. விட்டு தான் பாருங்களேன்டா, ஏதாச்சும் ஒரு ரிவ்யூவர் விட்டுறீங்களா இது வரைக்கும்? தயவு செஞ்சு ரிவ்யூவருங்கிற பேர்ல விட்டு அந்த ரியாவலா ரிவ்யூவர்னு சொல்லி சொல்லாதீங்க. ஃபேட்மேன் உண்மையிலுமே வந்து ஒருவேளை அவர் வந்து அவரோட பிசிக்கலா அவரால் சில விஷயங்கள் பண்ண முடியாதனாலதான் அவர் வந்து வெளியேறினார். அவர் வந்து உண்மையாவே ஸோ அப்படி அதை தாண்டி வேற யாருமே நீங்க உள்ள விட்டு பார்த்தீங்கன்னா தானே தெரியும். ரிவ்யூவர் அப்படிங்கிறவன் வந்து சும்மா உட்காந்து அப்படியே வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்றது இல்ல, உட்காந்து கண்ணு முழிச்சு பார்க்கணும். அதை 12 மணி நேரம் பார்க்கறதா எவ்வளவு குடும்பம் தெரியுமா? உட்காந்து பார்த்து அதுல எங்க தப்பு நடந்திருக்கு எங்க சரி நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா நோட் பண்ணி உட்காந்து பேசி அவ்வளவு பேசுற எங்களுக்கு
ஏன் அங்க போயிட்டு எப்படி ஆடணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தா நாங்களும் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த தலைப்பு தான். இதுல வந்து அவங்களுக்கு வந்து எல்லா உள்ள வந்து நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு முனியம்மா, இந்த சைடு வந்து சம்யுக்தா ஒண்ணுமே பேசல எனக்கு தெரிஞ்சு. சாரி, சம்யுக்தா தானே, ஒரு நிமிஷம் இருங்க. முனியம்மா, ஐ திங்க் சம்யுக்தா தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். இதுல வந்து முனியம்மா தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பெண்கள் பெஸ்டா ஆண்கள் பெஸ்டா பிக் பாஸ் வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்புல போயிட்டு ஒரு மாதிரி வந்து ஆர்குமெண்ட் போகுது. என்னடா டாபிக் இது, இதெல்லாம் ஒரு டாபிக்ங்கிற பேர்ல இதை பேச வேற வைக்கிறானுங்க. இது ஒரு சைடு போகுது. அது நீங்க டாபிக்கை மட்டும் பாருங்களேன். இது ஒரு டாபிக்ங்கிற பேர்ல கொடுக்குறானுங்களா பாருங்க. அதுதான் இருக்கு. ஹீரோ வில்லன், இது ஓகே. இந்த விஷயத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஹீரோ வில்லன் கான்செப்ட் யார் முக்கியம்? ஹீரோ முக்கியமா வில்லன் முக்கியமா? என்னையெல்லாம் விட்டா பிரிச்சு மேஞ்சிருப்பேன் வில்லன் அப்படிங்கிறதுல. ஹீரோக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு ஹீரோ உருவாக்குறதே வில்லன் தான். ஒரு இடத்துல வந்து வில்லன் அப்படின்னு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா ஹீரோவே உருவாக மாட்டான். ஹீரோவுக்கு அந்த இடத்துல வேலையே இருக்காது. வில்லன் உருவானாதான் ஹீரோ உருவாகும். அப்போ ஒரு இதோட மெயினே அந்த பிக் பாஸ் வீட்டோட ஹார்ட்டே வந்து ஒரு வில்லன் தான் அப்படிங்கிறதா என்னோட இது. ஸோ அப்படி ஏதாச்சும் ஒன்று போட்டு ஏதாவது ஒன்று பேசியிருப்பேன். அதில் வந்து ஜார்ஜ் உண்மையுமே நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணாரு, அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேனிப்புலேட் பண்ணி பண்ணுறது ஒரு நல்ல ஒரு இதுவா இல்லை வந்து அது வந்து தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேருக்கு ஆர்குமெண்ட். ஸோ அதில் வந்து இந்த சைடு வந்து நம்ம ஆஷா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆஷா வந்து முனியம்மாவை கூப்பிடுறாங்க. சார் முனியம்மாவை கூப்பிடல, ஷாமாவை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த கருத்துக்கு வந்து நானும் உடன்படுறேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் வந்து அவங்க பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து மேனிப்புலேட் பண்ணுறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கில் பேசுவாங்க. அப்படி யார் பண்ணுறாங்க, சாரி அப்படி பண்ணுறது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது முனியம்மா தான் இந்த வீட்டில் இந்த காமன் மேன் ஷோவில் தன்னை வந்து ஒரு கிராமத்தாள், நான் ஒரு இன்னசென்ட்டு, நான் ஒரு வெகுளித்தனமான ஆள் இப்படின்னு சொல்லிட்டு மக்களை மேனிப்புலேட் பண்ணி இங்க வந்து நிக்கிறாங்க. மக்களை மட்டும் மேனிப்புலேட் பண்ணல, உள்ள இருக்கிற ஜட்ஜஸ், விஜய் டிவி எல்லாரையும் டப்ப வச்சு அவங்க விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தேவையில்ல. அவனுக்கு சிம்பிள் டிஆர்பி. நீ யாரா வேணாரு, நீ எங்க குப்பையில என்ன வேணாரு, நீனு உன்னை தூக்கிட்டு வந்து நாங்கள் உள்ள வச்சு எனக்கு டிஆர்பி வருதா எனக்கு போதும் தாங்கிற ஆளுங்க அவனுங்கெல்லாம் வந்து இந்த டீசென்ட் டிக்னிட்டி மக்களுக்கு வந்து சமூக கருத்துக்கள் போய் சேரணும், இல்லை நல்லது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. விஜய் டிவியில் இருக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட சேனலோட டிஆர்பி இதை மட்டுமே மையப்படுத்தி நடத்துறவனுங்க. அவர்கிட்ட போயிட்டு இவங்க ஃபேக்கா நடிக்கிறாங்க, இவங்க வந்து அப்படி இருக்காங்க, இவங்க வந்து உண்மை பேசுறாங்க, போய் இதெல்லாம் நீ சொன்னீங்கன்னா ஏத்துக்க மாட்டானுங்க. முனியம்மா விட்டா எனக்கு டிஆர்பி வரும்டா, போதும் அது போதும் எனக்கு, நான் முனியம்மா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ள எடுத்து போட்டுருக்கானுங்க. இந்த காமன் மேன் ஷோவே கண் துடைப்புங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே மக்களை மடைமாற்றும் ஒரு விதம். ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. முனியம்மாவை ஆரி வெளியேற்றி விட்டார், முனியம்மா வந்து குவாலிஃபைடுன்னு கார்டை கொடுத்துட்டு புடிங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பானுங்க. இதுவே ஒரு கண் துடைப்பு தான். இப்போ டைரக்டா எதுவுமே பண்ணாம டைரக்டா உள்ள எடுத்து போட்டா பாடுறா இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து உள்ள தூக்கி போடுறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். இதுவே இடையில வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பண்ணி பாரு நானும் வந்து எதிர்ப்பாக தான் இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, முனியம்மா வந்து அந்த கண்ணை அவுத்தது அது பார்த்ததை வந்து நீ உன்னை கட் பண்ணி எடிட்ல தூக்கி கூட திரும்ப வந்து உள்ள போட்டுருக்கலாம். அதை ஏன் காமிக்கிறானுங்கன்னா, நாங்கள் நடுநிலைத்தன்மையோட இருக்கோம், முனியம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்கல அப்படின்னு அவங்க காமிச்சிக்கிறதுக்காக அதை வச்சு ஒரு பரபரப்பு கிளப்பி ஆரி முனியம்மாயும் வெளியே போயிட்டு சொல்லிவிட்டார், ஆன் ஹோல்டு கார்டு கொடுத்து விட்டார். ஆன் ஹோல்டு கார்டு கொடுத்து என்னடா வெளியே விட அனுப்புறீங்க, ஃபைனலாக செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதுதானே உங்க மைண்ட்ல இருந்த 3 பேர் யாரு, அவங்கள செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்காக தான் இந்த நாடகமே அரங்கேற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஒரு சைடு. ஸோ இது ஒரு சைடு போவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆர்குமெண்ட்ஸ் போகுது. இதுக்கு நடுவில் வந்து சம்யுக்தா வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. சம்யுக்தாவையும் திவ்யாவையும் வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. சம்யுக்தாவை எழுப்பி வந்து நீ வந்து சரியா பண்ணலாமா, நீ வெளியில போகணுமா, எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா சொல்றேன், அங்க ஒரு 4-5 பேர் வந்து மிச்சத்துக்கிட்டு என்ன பண்றேன்னே தெரியாம உட்காந்துருக்கானுங்க. தடீஸ்வரன் உட்காந்துருக்கா தெரியுமா, ஜீரோ, ஒண்ணுமே பண்ணல. இன்னும் சில பேர் கரிஷ்மாவும் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு கரிஷ்மாவும் ஒன்றும் பண்ணல. சுகுமார்னு ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா, அவன் வரும்போது பப்பப்பாங்கிறான், ஆனால் அதை தவிர அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எதுவுமே வந்து ஒரு சிறப்பாக வந்து ஒரு ஆர்குமெண்ட் எதுவுமே பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் வந்து ஜேசன் வந்து டாஸ்க்கை தவிர அவன் வெளியிலே தெரிய மாட்டான். டாஸ்க் மட்டும் விளையாண்டா பிக் பாஸ் நல்லா இருக்காதுரா, சொல்றது புரிஞ்சுங்க.
வெறும் டாஸ்க் ஆடுறதுலையோ இதுல சுவாரஸ்யமே கிடையாது. பிக் பாஸ் அப்படிங்கிறது வெறும் டாஸ்க்கை பேஸ் பண்ணி ஒரு ஷோ கிடையாது. அதை தாண்டி என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், ஃபன் இருக்கணும், ஷோவை என்கேஜிங்கா எடுத்துட்டு போகணும், சண்டை போடணும், பேசணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வெறும் டாஸ்க் இவனுங்க டாஸ்க்லாம் பேஸ் பண்ணி எடுக்கல, ஆளை முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷோ ரன் பண்றானுங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. சம்யுக்தாட்ட கேட்டாங்க ஏதாவது சொல்றது வேணுமா இருக்கா, ஒன்றும் இல்லை கிளம்புறேன் செம்மையா. ஆனால் வந்து எத்தனை பேர் கவனிச்சுட்டு தெரியல, சம்யுக்தா வந்து செருப்படி கொடுத்துச்சு அங்கே இருந்த ஜட்ஜஸ்க்கு. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏதோ ஒன்று பிளான் பண்ற, ஏதோ ஒன்று அடுப்புற, உங்கள்கிட்டலாம் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லடான்னு சொல்லிட்டு அது வெளியே கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்குலாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், இருக்கிற எல்லா 20 கண்டஸ்டன்ட் நிக்க வச்சு 10 பேர் ஆன்ஹோல்ல போட போறேன், 10 பேரை செலக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுல 5 பேர் மிக்சர் ஒண்ணும் பண்ணாது. இந்த சைடு ஒரு 10 பேரை வந்து ஆன்ஹோல்ல வச்சிருக்கானுங்க, ஒரு 5 பேர் வந்து டிசர்வ்டான கண்டஸ்டன்ட். எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. எனக்கு இந்த சைடு வந்து டிசர்வ்டான சில கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்க. ஏன் ஷாமா வந்து நல்லா ஆக்டிவா பேசுறாங்க, மணிவண்ணன் நல்லா இருக்கிறாரு, அரவிந்தன் கூட ஓகே தான். ஸோ அவருமே வந்து கொஞ்சம் பேச வேண்டிய இடத்துல பேசுற கருத்து உண்மை இது மக்கள் இது எப்படின்னா ஜட்ஜுக்கு ஜால்ரா அடிக்காம. உண்மையிலுமே அரவிந்தன் செலக்ட் ஆகாதான்னு ஒரு ரீசன் நான் சொல்லட்டுமா? எம்சி அரவிந்தன் ஒரு பையனுக்கு அப்பல செலக்ட் ஆனது ரீசன், அவன் வந்து எந்த இடத்துலையுமே ஜட்ஜுக்கும் அவன் கருத்து ஒத்து போவே போகாது. இப்போ ஜேசன் ஏன் செலக்ட் ஆனான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் எல்லா இடத்துலையுமே ஜட்ஜுக்கு ஜால்ரா அடிப்பான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஜட்ஜு கூட யாரையாச்சும் போயிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு பிரியங்கா ஆர்குமெண்ட் பண்ணுது, சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இது வந்து ஒரு கோர்ட் டாஸ்க்கு. ஒரு கோர்ட் டாஸ்க்ல ரியல் ஒரு வக்கீல ஒரு லாயரை கூட்டிட்டு வந்து வாதாட விட்டு ஒரு சாமானியனை உட்கார வச்சு வாதாட விட்டா, ஸோ அதுல யார் இது எப்படி இருக்குது? இது எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்துல நல்லா உடன்திறன் இருக்கிற ஒருத்தனை ஓடுறதையும் ஒரு உடம்புல ஏதோ ஒரு திறன் இல்லாம இருக்கிற ஒரு ஆளை வந்து கூட சேர்ந்து ஓட வைக்கிறது மாதிரி தானே இருக்கு. அப்ப நீங்க எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அது முடிவு எடுக்கிறீங்க? அப்ப அது நீங்க டிஃபரெண்டா இப்போ ஒண்ணு இல்ல, மணிவண்ணா ஒரு எபிசோட்ல ஒரு இதுல வந்து உட்கார வச்சுக்க ஜட்ஜ், அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாம அதை பண்றீங்க? அவங்க இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு நீங்க வந்து உள்ள எடுத்து போடுங்க. அதை பிரியங்க தெளிவா கேக்குது, அபிநயாவும் கேட்டுச்சு. உடனே இது வந்து இவனுக்கு லாடு மாதிரி பேசுறானுங்க. இவனுக்கு யாரு? இவனுங்க ஜட்ஜு ராஜா ஆரியெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஆனா இவ்வளவு கழிவு ஊத்தோடு எனக்கே தெரியாது, நானே இவ்வளவு கழிவு ஊத்தோடு எனக்கு தெரியாது. நம்ம ராஜு ஆரி இவ்வளவு உட்காந்துட்டு வந்து கிராஸ் கொஸ்டின் இல்ல, நீங்க வந்து டான்ஸ் வச்சோம், அதுல யாரும் நல்லா உண்மையை சொல்லட்டுமா? ஷாமாவே மணிவண்ணனையும் கம்பேர் பண்ணாங்க. எனக்கே மணிவண்ணன் பிடிக்கும், உண்மையை சொல்றேன், ஷாமா தான் நல்லா ஆடிச்சு. ஆனா இது எது கொடுத்தானுங்க அப்படின்னா, சரி ஓகே இவர் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு திறமைன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் கொடுத்தாங்க, அது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், அது உண்மையுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையாவே டான்ஸ் யார் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஷாமா தான். நீ எப்போ ஷாமா தான் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல, அதே மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல. ஸோ அதை பிரியங்க கேட்கும்போது இவர் ஜட்ஜுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக நம்ம நெட்டை ஏஞ்சிட்டான். ஏஞ்சி சொல்லுங்க, அவங்க சொல்றதை நீ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மோக் பண்றான். அங்க இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஜட்ஜு உட்காந்துறான், ஒன்றும் கேட்க மாட்டானுங்க. இவனுங்களை யாராச்சும் எடுத்து பேசிட்டாலோ இல்லை விஜய் எடுத்து பேசிட்டாலோ அப்படியே சொம்போட வந்துடுறானுங்க. அப்புறம் மற்றபடி ஏதாவது ஒண்ணுன்னா வந்து அப்படியே மடை மாட்டிட்டு போறானுங்க. இது ஒரு நாடகம் இந்த சைடு அரங்கேறுது ஜேசனுக்கு ஆதரவா. இந்த சைடு முனியம்மா வந்து விரட்டி விடுற மாதிரி விரட்டி விட்டு அதுக்கப்புறம் ஆறுங்கம்மா முனியமாட்டேன் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை சும்மா ஆன்வோல்டு வச்சிருக்கோம், நீ தான் செலக்டட், அதெல்லாம் பயப்படாதாங்க. நீ இப்போ இதுல வந்து ரிஜெக்ட் ஆன கண்டஸ்டன் யாருன்னு தெரியும். செலக்ட் ஆன கண்டஸ்டன் முனியம்மா எவ்வளவு சந்தோஷமா டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாரும் உட்காந்து வைத்தறிச்சல பேட்டி கொடுத்துக்கிட்டாரு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது ஸோ அவங்க எதனால வந்து இவ்வளவு சந்தோஷமா வீடியோ போட்டுக்கிறாங்க அப்படின்னு. எல்லாமே ப்ரீ பிளான்டு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். என்னன்னா ஒன்றும் வந்து டிஃப்ரெண்டா இல்லை, இதுல ஒன்றுமே டிஃப்ரெண்டா இல்லை. நான் ஒன்று சொன்னேன், இந்த சீசன் ஒரு வேளை வந்து ஃப்ளாப் ஆனால் அதுக்கு மெயின் ரீசனாக நான் யாராக கை காட்டுவேன் அப்படின்னா வந்து ராஜி மற்றும் ஆரி. அதில் இடையில வந்தால் மாயாவை வந்து சேர்த்துங்க நடுவில். ஓவியா பாவம் அந்த ஷோவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது போல அந்த அது பாட்டு ஒரு வாரமாக உட்காந்துட்டு சரி என்னமோ பேசுகிறாங்க என்னமோ பண்ணிக்கிறாங்க, நம்ம ஒரு வாரமாக உட்காந்துட்டு ஏதாச்சும் நமக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா அப்போ பேசலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு அந்த பொண்ணு. அதை போய் நம்ம வந்து இது விமர்சிக்க வேண்டாம். இவ்வளோதான் நடந்திருக்கு இன்னைக்கு எபிசோடில். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறது வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.